சரி டாக்டர் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் 11 அப்படின்ற படம். இந்த படத்தில் ஹீரோவா நவீன் சந்திரா நடிச்சிருக்காரு. இவர் ஏற்கனவே தெலுங்கு இல்லை நிறைய படங்களில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தமிழ்லையும் சில வெப் சீரிஸ்லாம் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அபிராமி, சஷாந்த், திலீபன், ரித்விகா, ரயா ஹரி, அஜய் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவு கார்த்திக் அசோகன், இசை டி இமான், எடிட்டர் ஸ்ரீகாந்த் பண்ணியிருக்காங்க. இயக்கம் லோகேஷ் அஜல்ஸ் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான். இந்த வாரத்திய கிரைம் படம் இதுதான். இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதான். சென்னையில் தொடர்ந்து ஒரு வேளச்சேரியில் ஆரம்பிச்சு நிறைய இடத்துல பக்கத்துலேயே சுற்றி நிறைய கொலைகள் நடக்குது. அது கொலைகள் எப்படி நடக்குதுன்னா, ஒரு பணத்தை கொலை பண்ணி எரிச்சிருக்காங்க. எரித்து அது அடையாளம் தெரியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இப்படி தொடர்ந்து 4 கேஸ் ஆன உடனே அதை விசாரிக்கிறவர் சஷாங்க். அவர்கிட்ட அதை சொல்கிறாங்க. அவர் அதை விசாரிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ அவர் ஒரு விபத்தில் சிக்கி கோமாக்கு போயிடுறாப்புல. அப்போ இதே சென்னையில் இன்னொரு அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கிற நவீன் சந்திராகிட்ட இந்த கேஸை ஒப்படைக்கிறார் கமிஷனர். நீங்கள் எப்படி அதை விசாரிக்க அப்படின்னா, நவீன் சந்திரா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிக்க ஆரம்பிக்க கதை வேறு எங்கெங்கேயோ கிளையாக போகுது. அது எப்படி அது போய் நிற்கிதுன்னா, ஒரு இரட்டையர்கள் ஒரு ஸ்கூல் முழுக்க, ஒரு கிளாஸ் முழுக்க இரட்டையர்களாக படிக்கிறாங்க. ட்வீன்ஸு, அதை ட்வீன்ஸ் பேர்ட்ஸ் அந்த ஸ்கூலோட பேரை. அந்த பள்ளியில் அந்த ஒரு வகுப்பறையில் நடந்த ஒரு சின்ன சம்பவம் தான் இந்த படத்தோட மைய கருத்து. அதை நம்ம சொல்ல விரும்பலை. அதை நீங்கள் சஸ்பென்ஸ் போயிடும். அந்த இறந்து போனவர்கள் வரிசையாக ஒவ்வொருத்தராக இறந்துக்கிட்டே வர்றாங்க. அது கடைசியாக ஒருத்தர் இறக்குற போகிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து அவரை சாவிலிருந்து காப்பாற்றுறதுக்காக நவீன் சந்திராவும் அவருடைய டீமும் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடுறாங்க. ஆனால் கடைசியாக யார் அந்த கொலையை செய்கிறது, திட்டமிட்டு இந்த கொலையை செய்கிறது யார், எதற்காக கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை சுருக்கம். ஒரு கடுமையான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான் இந்த படம். அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. கடைசி வரைக்கும் ஸ்க்ரீனை பார்க்க வச்சுருக்காரு இயக்குனர். அந்த சஸ்பென்ஸை கடைசி வரைக்கும் உடைக்காமையும் கொண்டு போயிருக்காங்க. அப்பப்போ இடையில ஒரு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. அது ஒரு அழகான திரைக்கதை. உண்மை அந்த இயக்குனர் ரொம்ப ரொம்ப பாராட்டணும். ரொம்ப அழகான திரைக்கதை அமைச்சிருக்காரு. அவர் நடித்தது நவீன் சந்திரா. ஒரு இறுக்கமான மனநிலையில் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கார். படம் முழுக்க அப்படியே தான் இருக்கார். அவருடைய என்ன நிலைமை, அவருடைய மனநிலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு காட்டாமல், நமக்கு சொல்லாமல், ஏன் வந்து கடைசியாக அந்த கொலையாளி யாரும் தெரியும் போது நமக்கு அவருடைய கேரக்டர் ஸ்கெட்சு என்னன்னு தெரியுது. அப்புறம் அவரை லவ் பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு சரியான தேர்வே இல்லை. எப்படி அந்த பொண்ணை ஹீரோயின் மாதிரியான போஸ்ட்டுக்கு தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல. அப்புறம் அபிராமி அந்த ஸ்கூல் பிரின்சிபால் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அதை வந்து உட்காந்து நடித்த மாதிரி உட்காந்தே பேசுகிற மாதிரி தான் காட்சிகள் அதிகமாக இல்லை. ஆனால் ஒரு அழகான அம்மா, பாசத்தை குற்ற ஒரு அம்மா கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த ட்வீன்ஸை நடித்த அந்த 2 பசங்களும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அந்த ட்வீன்ஸை. 2 பசங்களையும் ரொம்ப பாராட்டினேன். ஏன்னா அவங்க தான் அந்த படத்துடைய உயிர் நாடியே அவங்க தான். அதில் பெஞ்சமின், ஃப்ரான்சிஸ் 2 பேர்த்துக்கு இடையில இருக்கிற அந்த பாசம் தான் அந்த படத்துடைய மைய கருத்து. அந்த பெஞ்சமின் ஃப்ரான்சிஸோட 2 பேரும் நடித்தாங்க பாருங்கள். ரொம்ப பிரமாதம். அவ்வளோ அழகாக நடிக்கவும் வச்சுருக்காங்க. நமக்கே ஒரு பாவமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது. நம்ம அந்த பரிதாபத்தை நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, அதான் படமே. அதனால் அந்த பரிதாபத்தை அவங்ககிட்ட இருந்து நம்ம நம்மகிட்ட இருந்து வரவழைச்சிட்டார் இயக்குனர். அதை அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க அந்த 2 பசங்களும். அவர் கதை போக போக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக வந்து கதையை சொல்ல நமக்கு விரிச்சுக்கிட்டே போகுது பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான திரைக்கதை இந்த படத்தில் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. என்ன விளம்பரம் சரியாக பண்ணாமல் விட்டாங்க. இன்னும் நிறைய விளம்பரம் பண்ணியிருக்கணும். அது பண்ணாதனால இந்த படம் பற்றி அதிகமான பார்வையாளர்கிட்ட போய் சேரலை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். இது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. படத்தோட தயாரிப்பாளர் தான் அது முழு பொறுப்பு. அவங்க தான் நிறைய விளம்பரம் பண்ணலை. அதனால் நம்ம ஒன்றும் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லவும் முடியல. ஏன்னா நவீன் சந்திரா வந்து தெலுங்கு தமிழில் ஹீரோவாக இருந்தாலும் அதிகமாக தமிழில் அறிமுகப்படாதவர். அதனால் அவருக்கு பதிலாக வேறு யாராவது ஒரு பெரிய தமிழ் ஹீரோவை போட்டு வச்சுருந்தாலும் ஒரு ஓப்பனிங்காவது இருந்திருக்கும். அதுவும் செய்யலை. அது படத்துடைய தயாரிப்பாளர் இயக்குனருடைய தவறு, நம்ம ஒன்று சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் நவீன் சந்திரா நல்லா நடிக்கிறதுலாம் சொல்லலை, சிறப்பாக தான் நடிச்சிருக்காரு. ஆனால் வியாபாரம்னு ஒன்று இருக்குல்ல தமிழ் சினிமாவில் வியாபாரம்னு அதையும் பார்க்கணும்ல. அதனால் இயக்குனர் இந்த ஒரு நல்ல படத்தை இன்னும் நிறைய பேர் கொண்டு போய் பார்த்துருக்கணும், நிறைய பேர் பார்க்க வச்சுருக்கணும்.
அதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தாமல் போயிட்டாங்களே அப்படி சொல்லி நமக்கு ஒரு வருத்தம், அவ்வளவுதான். அப்படி இந்த படத்தில் அதிகமான இரவு நேர காட்சிகள் தான். அந்த ஒளிப்பதிவு பிரமாதம் பண்ணியிருக்காங்க. கார்த்திக் அசோகன் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. அப்புறம் படத்துக்கு இசையோட பின்னணி இசை அப்படியே அழகு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை ஏற்றி விட்டுக்கிட்டே வந்து ஸ்க்ரூ கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா தமிழில், அது மாதிரி ஸ்க்ரூ கொடுத்துட்டே வர மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு ஸ்க்ரூ கொடுக்கறது அது பின்னணி இசை தான். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் எடிட்டர், அதுவும் எடிட்டரும் இந்த சண்டை காட்சிகளையும் சரி, இவங்க வில்லன் யார் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற அந்த இடத்துல ஒரு சின்ன குழப்பம் கூட, ஒரு ஃப்ரேம் மாதிரி இருந்தாலும் குழப்பமாக இருக்கும். அந்த ஃப்ரேம் இல்லாமல் அழகாக செஞ்சுருக்காங்க. செய்மா பாராட்டணும். அது கடைசி கிளைமாக்ஸ் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் நிறைய நடக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பிளான் பண்ணி, இப்போ ஒரு கொலையாளி அவன் ஏன் செய்கிறான், எப்படி செய்கிறான், அது கடைசி அவன் எப்படி ஒத்துக்கிறான், போலீஸ் எப்படி அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் அவ்வளோ அழகாக டீட்டெயில் ஒர்க்கு, பேப்பர் ஒர்க் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த படத்துக்கு நிச்சயமாக அதை பாராட்டணும். சும்மாலாம் இல்லை, திரைக்கதையெல்லாம் சும்மாலாம் இனிமேலாம் பண்ண முடியாது. ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் அவ்வளோ ஈஸியும் கிடையாது. கிரைம் த்ரில்லரில் நம்ம உட்கார்ந்து பார்க்குற ரசிகர்கள் அவ்வளோ இழுக்கணும், ஈர்க்கணும். ஸ்க்ரீனை விட்டு எங்கேயும் பார்க்க முடியாத அளவுக்கு அது பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அந்த அளவுக்கு இதுலேயும் அவ்வளோ அழகான ஒரு இறுக்கமான மன இறுக்கத்தை கொடுத்து அந்த படத்தை பண்ணியிருக்காரு இயக்குனர். அந்த வகையில் இயக்கம் இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படம் என்றால் நிச்சயமாக நம்ம ஒரு முறை இந்த படத்தை நிச்சயமாக நம்ம பார்க்கலாம் என்கின்ற வகையில் இந்த படம் நிச்சயம் பாராட்டுக்குரியது. ஆனால் குழந்தைகளோட பார்த்துடாதீங்க, அது ரொம்ப ரொம்ப அவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் குழந்தைகள் இல்லாமல் நீங்கள் மட்டும் பார்க்குறதா இருந்தால் தனியாக போய் பாருங்கள், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.